அரவிடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல சமூக கருத்து எது சொன்னாலும் ஓடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் போன வீடியோவில் மோனாலிசா பற்றியும் அதன் பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் பற்றியும் அதில் இங்கே நம்ம என்ன மாதிரியான ஒரு சீப்பான ஒரு ஆண் கூட்டமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற எனக்கு தோணுன சில விஷயங்கள் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். நான் அப்லோட் பண்ணேன், ஆனால் அது பெருசாக நம்ம நினச்ச மாதிரி யாரும் பார்க்கவும் இல்லை, ரெஸ்பான்ஸும் பண்ணவில்லை. ஸோ நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் இருக்கணும்னு மக்கள் ஆசைப்படுறீங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதுலேயே இருக்கணுன்ற விருப்பம் கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற சில அன்வான்டான விஷயங்களை பற்றியும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிக் பாஸ்க்காக மட்டும் இல்லை. ஸோ அதை பற்றியும் நான் பேசுவேன். இதை இந்த வீடியோவில் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வரப்போகுது, நிறைய கண்டென்ட் வரப்போகுது. பிளாக்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா தயவு செய்து ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்க. டெய்லியும் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ இன்னைக்கான மெயின் கண்டென்ட்குள்ளே போவோம். பிக் பாஸை பற்றின ஒரு அப்டேட். அதாவது இப்போ ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பிக் பாஸை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொசைட்டியில் ஒரு பக்கம் நடக்கிற மாதிரியே இந்த ஷோவை சுற்றி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற ஒரு ஷோவை பற்றி நம்ம பேசியிருந்தோம், நிறைய பேசியிருந்தோம். முக்கியமாக அதில் ஒரு நபரை பற்றி நம்ம கிளின்னு கிழிச்சோம், அன்ஷிதாவுக்கு காட்டப்படக்கூடிய அந்த ஃபேவரட்டிசம், அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, இது எந்த மாதிரியான ஒரு பொழப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதெல்லாம் அன்ஷிதா எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல டான்ஸை பற்றி யாருமே பேசுன மாதிரி எனக்கு தெரியலை. நான் பேசியிருக்கேன், மற்றபடி யார் பேசுனாங்கன்னு நான் பார்க்கல. அன்ஷிதா இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்னமோ பதிலடி கொடுத்துருக்குறாங்களாமா. இதை வந்து நான் இன்னொருத்தருடைய வீடியோவில் இருந்து தான் பார்த்தேன். அதுக்கான ரிப்பீட் பதிலடியை நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கணும், சரிங்களா? நானும் போய் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. பட் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு, விஜித் ப்ரோதா போட்டிருக்காப்புல. ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். முதல்ல பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து சீசன் 4 வரைக்கும் விஜய் டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, 1 hour ஷோவா அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரீமிங்கில் வரவே இல்லை, ஓடிடி தளத்தில் வரவே இல்லை. முதல் முறையாக பிக் பாஸ் அல்டிமேட் தான் 24/7 வந்து ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டது. எதில் ஸ்ட்ரீமிங் செஞ்சாங்க? இதில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் தான் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. அதோட வரிசையாக பிக் பாஸ் சீசன் 5, 6, 7, 8 4 வருஷம் வந்து 5 சீசன் மொத்தமாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு 2 சீசனுக்கு, சீசன் 7க்கும் சீசன் 8க்கும் பெருசாக யார் இல்லை, ஸ்பான்சர்ஸ் இல்லை. எந்த நிப்பான் பெயிண்ட் தான் முதல் முறையாக வந்து பிக் பாஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது. பட் நிப்பான் பெயிண்ட் என்னைக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ நிறைய டாஸ்க்கு, நிறைய விஷயங்களை வந்து இந்த வீட்டுக்குள்ளே பண்ணாங்க. அந்த நிப்பான் பெயிண்ட் போனதுல இருந்து பெருசாக இந்த ஷோவில் என்ன இல்லை, டாஸ்கோ இல்லை எந்த விதமான ஒரு பிரம்மாண்டமும் இல்லை. போன சீசனில் பார்த்தீங்கன்னா மகா மட்டமான சீசன்னா அது சீசன் 8 மட்டும்தான். ஏன்னா எதுவுமே இல்லை, அந்த சீசனில் எதுவுமே கிடையாது. சும்மா கடமைக்குன்னு ஒரு சீசனை ஆரம்பித்து அதை நடத்தி ஒரு வின்னரை கொடுத்து என்னென்னமோ பண்ணாங்க, என்னமோ பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஒரு வழியாக முடிச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. டிஸ்னிக்கும் சேனலுக்கும் எதனா பிரச்சனையா, டிஸ்னிக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் எதனா பிரச்சனையா, இது நமக்கு தெரியல. இப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது தான், ஹாட் ஸ்டார் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க 2 பேர் தான் ஒன்றா இருந்தாங்க. டக்குன்னு அந்த டிஸ்னியோடைய அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் செய்யப்பட்டு ஜியோ கையில் ஹாட் ஸ்டார் போயிருக்கு. ஸோ இனிமேல் ஜியோ ஹாட் ஸ்டார் தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்குது. என்ன தெரியுமா? பிக் பாஸ் அப்படின்னாலே விஜய் டிவி தான் அப்படின்ற ஒரு பேர் இருக்கப்போ இதை மாத்திர ஒரு முயற்சியாக கலர்ஸ் தமிழ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் இந்த மாசத்துல இருந்து February 23 நினைக்கிறேன், இந்த மாசத்துல இருந்து ரீடெலிகாஸ்ட் டெய்லியும் பண்ண போறதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு ஷாக். என்னடா இது, எதுக்கு இந்த சீசன் 8 தான் இருக்கிறதுலே வந்து அட்டர் ஃப்ளாப்பு, இதை எதுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, யார் உட்காந்து பார்க்க போகிறா? விஜய் டிவியில் போடும்போதே யாருமே பார்க்கல, இதை நீங்கள் கலர்ஸ் தமிழில் போட்டால் மட்டும் எவன் பார்க்க போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் கூட நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல். அதாவது
உண்மையா ஜெனியூனா இருந்த ஒரு பர்சனை நான் கண்டுக்காம விட்டுட்டனோ அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு. வேற யாரும் இல்லை, நம்ம தீபக் அவர்கள் தான். தீபக் அவர்கள் வந்து நிஜமான ஜென்டில்மேனா எனக்கு தோன்றாரு. அதுக்கான ஒரு காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். மற்றவங்க யாருமே எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஈவன் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க மேல கூட எனக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் இல்லை. ஆனா தீபக் அவர்கள் ஒரு பக்காவான ஜென்டில்மேனாக எனக்கு இப்ப தெரிகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் பண்ணியிருக்கிறார். இது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் பண்ண அந்த ஒரு விஷயத்தை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் பண்ணியிருக்காரு. அந்த மனசு அவருக்கு இருக்கு. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருக்கு. அதை வந்து நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன், சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஹாட் ஸ்டார் வந்து டிஸ்னி கிட்ட இருந்தது, இப்போ ஜியோ கையில் மாறி போச்சா. அதே மாதிரி விஜய் டிவில இருந்து இப்போ கலர்ஸ் தமிழில் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு உரிமத்தை வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு முன்னோட்டம். எப்படி? இது ஒரு முன்னோட்டம். சீசன் 8 டெலிகாஸ்ட் பண்ணி அங்கே வந்து நல்லபடியாக ஏற்கனவே கலர்ஸ் வந்து பிக் பாஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க தான், ஹிந்திலாம் கலர்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சும்மா டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சீசன் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு முன்னோட்டம். மேபி சீசன் 9 வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பிக் பாஸ் எல்லாமே எதில் வரலாம்? கலர்ஸ் தமிழ் கிட்ட வரலாம். விஜய் டிவி கிட்ட இருந்து அப்படியே பிக் பாஸ் ஷோ வந்து அங்கே ஜம்ப் ஆகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கேட்டு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன இதில் ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் விஜய் சேதுபதியை செட் பண்ணி சேனல் வந்து என்ன சொன்னாங்க, நவரசத்தியம் காட்டக்கூடிய ஒரு ஷோ வருது, இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சேதுபதி அவர்களோட தான் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த சீசனோட இறுதியில் விஜய் டிவியினுடைய CEO சொன்னார். சடனாக இந்த கலர்ஸ் தமிழ்கிட்ட ஏன் போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, விஜய் டிவி கிட்ட இருந்து கலர்ஸ் தமிழுக்கு போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். பிக் பாஸ் ஷோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? இவனுக்கு தான் இந்த டிவியில் இருக்கக்கூடிய மொத்த குப்பைகளையும் தூக்கி ஷோக்குள்ளே போட்டு நடத்துவாங்க. அவங்க அப்படி கிடையாது. கலர்ஸ் தமிழ் அப்படி கிடையாது. எப்பயுமே அவங்க மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஹிந்தி பிக் பாஸ்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன் 15 பேர் இந்த சீசனில் உள்ளே போயிருக்கிறாங்க விஜய் டிவியை சார்ந்தவங்க. ஸோ விஜய் டிவி கிட்ட இருந்து இன்னொரு சேனலுக்கு அது போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் நமக்கு உறுதியாக தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்குதா. இன்னொரு பக்கம் அன்ஷிதா அவர்களுடைய கடுமையான ரிப்ளை அப்படின்ற மாதிரி தான் பிரதர் சொல்லியிருக்காப்புல. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கான். எதனால? அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு நிறைய திட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ட்ரோல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்ஷிதா ரொம்ப வருத்தப்பட்டதாகவும், அன்ஷிதா அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறதாகவும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இப்போதான் செல்லம்மா சீரியல் முடிச்சுட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறமா எனக்கு குக் வித் கோமாளி வாய்ப்பு கிடைச்சிது, அதுக்கப்புறமா எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சிது, இப்போ இந்த ஜோடி ஆர் யூ ரெடி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் டான்ஸர் கிடையாது, நான் கற்றுக்கிட்டு தான் டான்ஸ் ஆடுறேன், கோரியோகிராஃபரை வச்சு நான் கற்றுக்கிட்டு தான் நான் இப்போ டான்ஸ் ஆடுறேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக சொல்கிறது வந்து எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் நிச்சயமாக நல்லா கற்றுக்கிட்டு இதை விட நல்லா நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை நான் வந்து யோசிக்க போகிறது கிடையாது, அதை பற்றி நான் திங்க் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அக்கா பேசியிருக்காங்களாம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த வெங்காயம் நான் இதை பற்றி திங்க் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த ரிப்ளையே கொடுத்துருக்க தேவையில்லை. நெகட்டிவான கமெண்ட்ஸ் வருதுன்னா அதை பற்றி நீங்கள் பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். பேசவும் செஞ்சுட்டு நான் இதை கண்டுக்க போகிறது இல்லை அப்படின்னா, நீ அழுததால் தானே இப்போ பேசுகிற, உங்களுக்கு வலிக்கிறதுனால தானே பேசுகிறீங்க. இப்போ நாங்கள் எதுக்காக இதை ட்ரோல் பண்ணுறோம், நாங்கள் எதுக்காக இதை குறையாக நான் சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு டான்ஸ் ஷோ. டான்ஸ் ஷோவில் டான்ஸ் ஆட தெரிந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கணும். இங்கே வர என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸில் ABCD தெரியாத ஆள் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஷோக்குள்ள அவங்கள போட்டு டான்ஸ் கற்றுக் கொடுத்து ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆடினவனை வந்து குறையாக சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அங்கே இங்கே நடந்துக்கிட்டு போன உங்களை பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே காம்படிஷன், 2 பேருக்குள்ள காம்படிஷன் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக இந்த ஃபேவரட்டிசம் என்ன ஆகும், உங்களை ஆப்போசிட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள அது பாதிக்கும். அவங்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டான்சர்ஸ், டான்ஸ் ஆட தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் மாறா அன்ஷிதா அப்படிங்கிற ஒற்றை அந்த நபருக்காக இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது இன்னொருத்தருக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய துரோகம், அநியாயம். அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆட தெரிஞ்சு நீங்கள் டான்ஸ் ஆடினா உங்களை பற்றி யார் பேச போகிறது?
யாருமே பேச போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சுகளாக இருக்கட்டும், அது கொஞ்சம் திமிருத்தனமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பிக் பாஸ்குள்ளே இருந்து வெளியில் வந்ததுல இருந்து வேற ஒரு அன்ஷிதா வந்து நீங்கள் காட்டுறீங்க இல்லையா, அது பார்க்குறவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த ஒரு ஷோவில் ஒரே விஷயம்தான், திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒன்றுமே இல்லாத ஒரு நபருக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னும் போது நாங்கள் பேசத்தான் செய்வோம். ஊடகம் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் இருக்கு. உங்களால் தாங்கிக்க முடியலன்னா ஷோலேருந்து குவிட் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை அப்படின்னா பேச்சில் காட்டக்கூடாது, வீரத்தை பேச்சில் காட்டக்கூடாது. நல்லா கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி கற்றுக்கிட்டு நல்லா ஆடுங்க. அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நாங்களே ஓகே பரவாயில்ல அன்ஷிதா வந்து தேறிட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினைப்போம். இப்போ அன்ஷிதா இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னையும் 4 பேர் காரி தான் துப்புவான். அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் கோவப்படுறதுனாலையோ ரியாக்ட் பண்ணுறதுனாலையோ அது குறையாது, இன்னும் அதிகமாகும். நமக்கு ஒரு விஷயம் வராது அன்ஷிதா, நமக்கு ஒரு விஷயம் தெரியாத போது நம்ம அவ்வளோ நெக்கெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இன்னும் நம்மளை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. சரண்டர் ஆகிறது தான் நல்லது. ஆமாங்க எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கிட்டு நல்லா நான் ஆடுறேன், உங்களுக்கு என் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், அதை நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், அப்படி தான் பேசணும். ஏன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஓசியில் கிடைச்ச வாய்ப்பு. இப்போ தமிழ்நாடு அமைச்சர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஓசியில் கிடைச்ச வாய்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், பணிவாக தான் பேசணும். உங்களுடைய திறமையை வந்து டான்ஸில் காட்டுங்க, பேச்சில் காட்டக்கூடாது. ஸோ இது அன்ஷிதாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, இந்த சம்பவங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பக்கம் கலர்ஸ் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக் பாஸை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்ஷிதா அதாவது ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்கு நானா அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா ஆட மாட்டாங்களாமா. இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சும்மா போகிற போக்கில் கொடுத்து இன்னொருத்தனுடைய வாய்ப்பை பறித்து இவங்களுக்கு கொடுப்பாங்களாமா. அதை பற்றி நம்ம பேசக்கூடாதான், பேசினா மேடமுக்கு வலிக்குமா குத்துதே குடையுதேன்னு சொல்லுவாங்களாமா. என்ன இது? ஸோ இதுக்கான பதிலை நீங்களே கொடுத்துருங்க, நான் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நீங்களே கொடுங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.